ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இதனால் தெய்வ செய்தி போவதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உமக்கே ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய தேவ செய்தி ஆவியான என்ன பேச திட்டம் வைத்தீரோ அந்த வார்த்தைகளை அடிமையுடைய நாவிலே வைத்து நீர் பேசும்படியாக செபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். விரோதமான சத்துரு கிரியைகள் இயேசுவி கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மனுஷனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தெசலோனிக்கே இந்த சபைக்கு பவுல் மூலமாக எழுதின இந்த வார்த்தைகள், ஆண்டவர் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும், ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்க போகிற சம்பவங்களை குறித்து அந்த சபை மூலமாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளோட பேசும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆமேன். ஏனென்றால் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். நமக்கு ஒரு வார்த்தை தெரியும், விசுவாசிகள் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இந்த ஊழியங்கள் ஆனாலும் சரி, கிறிஸ்துவமானாலும் கட்டப்பட்டு இருக்கிறது. விசுவாசம்தான் இதற்கு முக்கியமான ஒரு காரியம். உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அந்த சிறைச்சாலை அதிகாரிக்கு பவுல் அந்த வார்த்தையை சொல்லி அந்த ராத்திரி வேளை தேவனுடைய வார்த்தையை அவரோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இங்கு நடக்க போகிற காரியத்தை தான் சொல்லுகிறார். இந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மனுஷனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இயேசு கிறிஸ்துவுடைய 2 வெளியரங்கமான வருகையை குறித்து தான் நாம் தியானிக்கிறோம். பகிரங்கமான வருகை, அது வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் சில வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். விசுவாசம் துரோகம் முந்தி நேரிடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவளாய் இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவளுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 18ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஸ்திரீ விதவை நியாயாதிபதியிடம் நியாயம் கேட்கும்படி போகிறாள். அவளை ஓயாமல் தொந்தரவு செய்து அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி நியாயம் செய்கிறான் என்று சொல்லி அந்த உவமை மூலமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை சொல்லி முடித்துவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியே நியாயம் செய்யும் பொழுது இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வேன், நன்மை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அடுத்து என்ன நடக்கும்னா,
மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. ஆமென். அப்போ அந்த விசுவாசிகள் ஒருவர் கூட இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் என்பதை தான் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அது ஏனென்றால் அந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படிக்க தான் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் நாம் உலகத்தில் மனம் போன பிரகாரம் வாழ்வதற்காக தேவன் நம்மளை உண்டாக்கவில்லை. தேவனுடைய சித்தத்தின்படியும் அதே போல் அவர் வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை வேதத்தின் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி நடந்து கொள்ளும் பொழுது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கும் பொழுது, அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு பூமியிலே நன்மை உண்டாகும், அதே போல பரலோகத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி நாங்களும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறோம். நீங்களும் அதை விசுவாசிக்கிறீர்கள். அதே போல விசுவாசத்தை நாம் அடிப்படையாக வைத்து தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாமை அழைத்த பொழுது தேவன் ஆபிரகாமை அழைத்து அவருக்கு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி தேவன் அவரை வழி நடத்தி வருகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் இது சொல்லப்பட்டு இருக்கிறது. ஊர் என்ற பட்டணத்தில் இருந்து அவரை அழைத்து கொண்டு இந்த கானான் தேசத்தில் நடந்து திரியும்படிக்கு ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல வாக்குத்தத்தம் கொடுத்து 25 ஆண்டுகள் காத்திருக்க வைத்து ஈசாக்கு என்ற ஒரு மகனை கொடுத்து அவனை பலிபீடத்தில் பலி செலுத்தும்படி கேட்ட பொழுது அவன் எந்த சஞ்சலமும் இல்லாமல் ஆண்டவர் தான் கொடுத்தார் என்பதை அறிந்து அவர் இந்த மோரியா என்ற பகுதியிலே அவர் பலிபீடத்தில் கிடத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே, நீ பிள்ளையாண்டவர்கள் கையை போடாதே என்று சொல்லி அங்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கு காண்பிக்கிறார். அதை பலி செலுத்துகிறார். அந்த மலை மேலே ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைக்கிறான், யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்றால் எல்லாம் பார்த்து கொள்வார், மலைகளிலே அவர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயரை சூட்டுகிறார். இதெல்லாம் காரண பெயர்கள். இடுகுறி பெயர் என்று ஒன்று உண்டு, காரண பெயர் ஒன்று உண்டு. இடுகுறினா நம்ம எதேச்சியாக வைக்கிற பல பெயர்கள் உண்டு. இது காரண பெயர். ஆண்டவருக்கு பல நாமங்களை வைக்கிறார். ஒவ்வொருவரும் அவர் எப்படி தேவனை காண்கிறார்களோ அதற்கு ஏற்ற வண்ணமாக அவருக்கு ஒரு பெயர் வைக்கப்படுது. யெகோவா ஈரே என்றால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். யெகோவா நிசி என்றால் அவர் நமக்கு வெற்றி கொடுக்கிற ஆண்டவர். யெகோவா ராஃபா என்றால் அவர் நமக்கு சுகம் கொடுக்கிற ஆண்டவர். யெகோவா ஷம்மா என்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். இப்படி ஒவ்வொரு பெயரையும் அங்கு வைக்கப்பட்டு ஆண்டவருக்கு என்று பல பெயர்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. யெகோவா என்ற நாமத்தினால அவளுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்படி தேவன் நமக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே விசுவாசத்தை தொடங்குகிறவரும் நமக்குள்ளே முடிக்கிறவரும். முதலாவது நமக்கு இந்த விசுவாசம் என்பது தானாக வருவதில்லை. ஏனென்றால் நமக்குள்ளாக உருவாக்கக்கூடியவர் ஒரு உண்டு. அதனால தான் நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம், எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பெயரை விசுவாசிகள். அதனால விசுவாசியை நீ பதறாதே, விசுவாசியை நீ பயப்படாதே என்ற பாடல்ல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்புறம் விசுவாசியை நீ பதறாவும் வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் கடைசி நாளிலே இந்த நாட்கள் நெருங்கி கொண்டு வர வர இப்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. ஏனென்றால் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். நீ எல்லாம் இயேசுவை நம்பி என்னப்பா பிரயோஜனம்? ஜெபம் பண்ணுற, பைபிள் வாசிக்கிற, உண்மையாக இருக்கிற, எல்லாம் இருக்கிற, ஆனால் பார் உன்னையோட மற்றவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? உலகத்தில் இருக்கிறவங்க பார் நன்றாகத்தானே இருக்கிறார்கள். பாவம் செய்கிறாங்க, அநியாயம் செய்கிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், பல காரியங்களை செய்ய நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மளுடைய விசுவாசத்தை முடக்கும்படிக்கு இப்பொழுது சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கான். அவன் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறான். அவன் வெளிப்பட வேண்டும். அந்த கேட்டின் மனுஷன் வெளிப்படுகிறவன் தான் அந்தி கிறிஸ்து. இப்போ அவனுடைய செயல்பாடுகள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பித்து விட்டது. தேவனுடைய பிள்ளைகள் கூட இன்றைக்கு ஒரு சேஃபர் ஜோன்ல நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் செய்யும் பொழுது முழுமையாக செய்யாமல் நமக்கு சில காரியங்களை
பாதி வைத்துக்கொண்டு பாதி விட்டு விடுகிறோம். ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இயேசு கூப்பிட்டார், நான் வந்தேன். இயேசு என்னை அழைத்தார், நான் வந்தேன். இயேசுவோட வழிகளில் நான் நடக்கிறேன் என்று சொல்லி வந்து விட்டோம். ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, பலவிதமான சட்டத்திட்டங்களை பார்க்கும் பொழுது, ஒருவேளை நமக்கு லோன் கிடைப்பதாக இருந்தாலும், நன்மை கிடைப்பதாக இருந்தாலும், இப்படியாப்பட்ட ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து விட்டால் உங்களுக்கு அது கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது நாமும் கொஞ்சம் வழி விலகி போய்விடுகிறோம். ஒரு விடுப்பை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் உடனே ஒரு பொய்யான வார்த்தையை நாம் சொல்லிதான் அந்த விடுப்பை எடுத்து விடுகிறோம். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி விடுகிறோம். ஏனென்றால் பொய்க்கு தகப்பனாகிய பிசாசு, ஆமேன், அவன் பொய்களை பேசுகிறான். அவன் தனக்கு எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று நினைக்கிறான், அப்படி பொய்களை பேசுகிறான். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் மெய்யான தேவனை வணங்குகிற தேவ பிள்ளைகள் உண்மையை பேசுங்கள், பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமேன். அப்போ அந்த விசுவாசத்தை நமக்குள்ள எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வருகிறது. அந்த விசுவாசத்தினால தான் நம்பி ஒரே ஒரு மகனை கொடுத்தாரே, 25 ஆண்டுகள் அந்த மகனை பலி கேட்கிறாரே என்று சொல்லுவார். பலிபீடத்தில் அவன் செலுத்தி விட்டான். அவன் ஏற்கனவே இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து விட்டார். ஆண்டவர் கேட்டார், ஆண்டவர் கொடுத்தார். எல்லாமே தேவனிடத்திலிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கேட்ட உடனே கொடுத்துட்டார். அந்த பாவனையாகத்தான் பெற்றுக்கொள்ளுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம், காணிக்கை பலி செலுத்துகிறோம், பலவிதமான காரியங்களை நாம் செலுத்துகிறோம். ஆனால் ஆபேலுடைய காணிக்கை, முதலாவது பிறந்த காயின், ஆபேல், 2 பேரும் பலி செலுத்துகிறார்கள் தேவனுக்கு. அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமேன். அந்த பலி இன்றைக்கும் தேவன் சாட்சியை கொடுக்கிறார். அப்போ ஆபேல் கொடுத்த அந்த பலி இருக்கிறது பாருங்கள், அது விசுவாசத்தினாலே கொடுக்கப்பட்டது. ஆமேன். நம் ஆண்டவருக்கு எதை செய்தாலும் விசுவாசத்தினாலே செய்யாவிட்டால் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால தான் நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறோம். என் தேவன் என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால் என் தேவனுக்கு நான் மனம் உவந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி முதலாவது தன்னை தாழ்த்தி அந்த ஆபேல் படைத்த காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். அதனால தான் என்னவோ தெரியல, இன்றைக்கு அநேகர் காணிக்கை செலுத்துகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம் என்று சொல்லி செலுத்துகிறார்கள். ஆனால் எந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், எந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நமக்கு தெரியறதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஒரு நாள் குறைவுபடும் பொழுதுதான் சில காரியங்கள் புரிகிறது. அநேக நாட்களுக்கு முன்பதாக, ஒரு வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா காலகட்டங்கள் முடிந்ததுக்கு பிற்பாடு ஒரு அருமையான ஒரு சகோதரன் எனக்கு தெரியும். அந்த ஊழியத்தில் அநேக காரியங்களை செய்து கொண்டு வந்தார். அவர் ஒரு நாள் எனக்கு ஒரு காணிக்கை ஒன்றை அனுப்பினார். அந்த காணிக்கையை அனுப்பிவிட்டு என்னோட கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர், நான் உங்களுடைய ஊழியத்துக்கு ஒரு காணிக்கையை அனுப்பி இருக்கிறேன், அந்த காணிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி விட்டார். நானும் வழியில் இருந்தனால ஜெபம் பண்ணிவிட்டு வந்து விட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் ஜெபம் பண்ணும் பொழுது, ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு என்று இந்த கொடுத்த இந்த மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட சொன்னார், நீ அந்த காணிக்கையை திருப்பி அனுப்பிவிடு என்று சொன்னார். அப்போ நான் உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எசப்பா, நான் ஜெபித்து முடித்த பிற்பாடு நான் அனுப்புகிறேன் என்று சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ முதல்ல அனுப்பிவிட்டு நீ ஜெபம் பண்ணு என்று சொன்னார். எதற்காக அப்படி சொன்னார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், என் கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு நன்மை அன்றி தீமை ஒன்றையும் ஒரு நாளும் செய்ய மாட்டார் என்பதை அறிந்திருக்கிறேன். அதனால் நான் வேறு எந்த கேள்வியும் நான் கேட்கவில்லை. உடனே எடுத்து அந்த பணத்தை திருப்பி அவருக்கு அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிட்டு நான் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். அதற்கு பிற்பாடு நான் ஜெபம் பண்ணி முடிக்கும் போதுக்குள்ள பல ஃபோன் வந்தது, நான் எடுக்கவில்லை. அதற்கு முடித்ததுக்கு பிற்பாடு அந்த ஃபோனை எடுத்து பார்த்தேன். நான் கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னேன், பிரதர், உங்களோட காணிக்கை உங்களுக்கு திருப்பி அனுப்பிட்டேன். அது கேட்கறது தான் பாஸ்டர் நான் கூப்பிட்டேன். ஏன் எனக்கு அனுப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவரை திருப்பி அனுப்ப சொன்னார், அதனால் நான் திருப்பி அனுப்பிவிட்டேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், பரவாயில்ல பாஸ்டர், வேறு ஊழியக்காருக்கு நான் அனுப்பி விடுகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார். நானும் ஒன்று பேசவே இல்லை, நான் ஏன் என்று கேட்கவும் இல்லை. ஒரு 3 நாட்களுக்கு பிற்பாடு ஆண்டவர் என்னோட கேட்டார், ஆமாம்,
நீ ஏன் அந்த காணிக்கையை திருப்பி அனுப்பினேன் என்று என்கிட்ட கேட்கவே இல்லை என்று சொன்னார். ஆண்டவரே, நீர் எது செய்தாலும் எனக்கு நன்மைதான் செய்வீர், ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துவது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். அந்த பணம் எப்படி வந்தது என்று சொல்லி அது வந்த வழிகள், அதோட காரியங்கள் முழுவதையும் சொல்லி அதிலிருந்து ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை அனுப்பினான். அதனால தான் அதை திருப்பி அனுப்ப சொன்னேன் என்று சொன்னேன். நான் ஆண்டவருக்கு மனதார நான் துதித்தேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நாம் நினைக்கிறோம் எல்லா காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறோம். இல்லை, ஒருவேளை அது ஊழியக்கார வேணா அங்கீகரித்துக் கொள்ளலாம், ஆனால் உங்களுடைய காணிக்கை பரலோகம் அங்கீகரிக்க வேண்டும். ஆபேல் கொடுத்த காணிக்கைக்கு கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஏனென்றால் இந்த காணிக்கை என்பது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தோடு மாத்திரமல்ல, அது நித்திய ஜீவனிலும் அது நமக்கு பலனாய் இருக்கிறது. ஆமேன். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் பூமிக்குரியதாயும் மறுமையிலே நித்திய ஜீவனுக்குரியதாயும் இருக்கிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஒருவேளை பூமியிலே என்னுடைய பெயர் எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம், இல்லை ஒருவேளை நான் கொடுத்த காணிக்கை ஒரு புஸ்தகத்தில் போட்டு இருக்கலாம், இல்லை ஒரு தூண்ல எழுதியிருக்கலாம், ஒரு டோர்ல எழுதியிருக்கலாம், இல்லை இவர்கள் கொடுத்த காணிக்கை என்று சொல்லி கூட எழுதியிருக்கலாம், மற்றவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். ஆனால் அங்கீகரிக்க வேண்டியவர் கர்த்தர் மாத்திரமே. நீங்க யார் கையில கொடுத்தாலும் கர்த்தர் தான் அதை ஆசீர்வதித்து உங்களை பழுகவும் பெருகவும் குறைவில்லாதபடிக்கு பாதுகாக்கவும் செய்கிறார். அதனால் தான் ஆண்டவர் சொல்ல மல்கியாவின் புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ண மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அது கொடுக்கிறதுல உற்சாகமாய் கொடுப்பது. ஆண்டவருக்கு எப்படி கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் தான் தீர்மானிக்கிறார். ஒரு பலி ஆடு செலுத்தும் போது நியாயப்பிரமாண காலத்தில் ஒரு பலியாட்டை கொண்டு வந்து அந்த பலியாடு மாசு மறு இல்லாததாய் இருக்க வேண்டும், அது இளங்குட்டியாக இருக்க வேண்டும், அது எந்த அதிக வளர்ச்சி இருக்கக்கூடாது, அதிக குறைவும் இருக்கக்கூடாது. அதை பார்த்து அதை கொண்டு வந்த உடனே அதை ஆசாரியன் தீர்மானித்து இது தேவனுக்கு உகந்தது தான் என்று அவன் அங்கீகரித்ததுக்கு பிற்பாடு தான் அப்படி பலி செலுத்தப்படும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த பலி எல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோட முடிந்து போய்விட்டது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே நமக்காக பலியாடார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆடவர். ஆமென். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக பலியாகி நம்மை மீட்டெடுத்தார். நம்ம மீது அன்பு செலுத்தினபடியால் அந்த பலியாக அவரே மாறிவிட்டார். பலியாக மாறினது மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாகும்படி, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று பைபிள் சொன்ன வசனத்தின்படி நம் பாவங்கள் நீக்கப்பட்டு நம்மை சுத்திகரித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. அப்படி நம்ம விசுவாசத்துல தான் அந்த பலி செலுத்துகிறோம், காணிக்கை செலுத்துகிறோம். அதை தேவன் அங்கீகரித்துக் கொண்டார், தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். அதற்கு என்று சொல்லி வாங்கிறதுக்கு ஆள் இருக்கலாம், கொடுக்கிறதுக்கு இருக்கலாம், ஆனால் அது தேவன் அங்கீகரிக்க வேண்டும். ஆமென். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அந்த அவன் வெளிப்படுறதுக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடக்க வேண்டும். அதை தடை செய்கிறவர் யார் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் சபை ஜெபிக்கும் பொழுது, கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த அவனுடைய காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறது, அவன் முழுமையாக செய்ய முடியாதபடிக்கு இந்த ஜெபம் தடையா இருக்கிறது. அதனால திறப்பின் வாசலில் நிற்கிற ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணோம் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அந்த ஜெபத்துக்கு திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிற தேவ மனுஷனுடைய ஜெபம் சத்துருடைய வல்லமைகள் முழுமையாக செயல்படாதபடிக்கு அது தடையா இருக்கிறது. தடை செய்கிறவர்கள், இந்த தடை செய்கிறவர்கள் யார் என்றால் மனவாட்டியின் சபை. அதுதான் சபை.
அந்த சபை பரிசுத்தமாய் வாழ்கிற அந்த மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடுதான் அவன் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லி இருக்கிறது. ஆமென். அதனால இயேசு கிறிஸ்துவோட வருகை ரகசிய வருகை சீக்கிரத்தில் இருக்கும். அந்த வருகையில பரிசுத்தவான்கள் சபை மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனே தன் வாயின் சுவாசத்தினால் அவனோடு கூட யுத்தம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பலப்படுத்தி பரிசுத்தமாய் நிறுத்தி அவனை அழிக்கும்படிக்குத்தான் தேவன் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை தந்து நம்மை பரிசுத்த ஆவியிலே நிரப்பி நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் தடை பண்ணுகிறோம். இன்னைக்கு என்ன, அவன் முழுமையாக செயல்பட முடியல, அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம ஜெபம் பண்ணும்போது அதனுடைய வேகம் தடைப்படுகிறது. அவன் சரியாக ஓட முடியல. ஏனென்றால் இங்கே ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருவேளை சின்ன கூட்டமாய் இருக்கலாம், ஆனால் பரிசுத்தவானாய் நின்று ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற அந்தகார வல்லமைகள் அப்படியே அழிக்கப்பட்டு போகும். நான் குறிப்பிட்ட ஒரு சபையிலே நான் ஒரு ஊழியத்துக்காக நாங்கள் போயிருந்தோம். ஒரு இரவு ஜெபம் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த சபையில பார்க்கும் பொழுது அந்த சபைக்குள்ளாக சபைதான், ஆனால் அதில் நடந்த பல காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். சாத்தானுடைய பல காரியங்கள் அதுக்குள்ளாக இருப்பதாகவும் அதை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொன்னார். அதை பார்க்கும் பொழுது ஒரு நாள் அங்கே ஒரு சில சம்பவங்களை பார்த்தோம். அந்த பரிகாரமான அந்த போட்டோஸ் அதெல்லாம் அந்த இடத்துல அந்த டேபிள் மேல வரைந்திருந்தது. அத்தனை ஆண்டுகளும் அங்கதான் இருந்தது, ஆனால் தெரியவில்லை. அன்றைக்கு அதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அந்த போதகர் சொன்னார், ஐயா பாருங்க இதெல்லாம் இருந்திருக்குது என்று சொல்லி அவரே அதையெல்லாம் எடுத்து நீக்கிவிட்டார். அவருக்கு முன்பதாக இருந்தவர்கள் செய்த சில காரியங்கள் நாம் ஜெபிக்கும் பொழுது சத்துருடைய வல்லமைகள் அப்படியே வெளிப்படும். அவனுடைய திட்டங்கள் வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வல்லமைகள் குறைக்கப்படும். அந்த சபை வளராதபடிக்கு இருந்தது. அந்த சபை பார்க்கணும் ஒரு இருண்டதை போல இருந்தது. நல்ல பழைய காலத்து ஒரு சபை. ஆனால் அதற்கு பிற்பாடு நாங்கள் ஜெபித்த அந்த இடத்துல தொடர்ந்து ஜெபிக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசியாய் இருக்கும் பொழுது, தேவனுடைய வழிகளில் நடக்கும்போது, பரிசுத்தமாய் தன்னை காத்து கொள்ளும் பொழுது தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார். ஆமென். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். அப்போ இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு ஒரு போராட்டம் போராட வேண்டும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நம்ம எதுக்கோ போராடிட்டு இருக்கிறோம். சொத்து வரல பிரதர், ஐயா எங்கள் சொத்தெல்லாம் இவங்க எடுத்துட்டாங்க, அதனால எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்க என்னை ஏமாத்துறாங்க, அவங்களோடு கூட வழக்காடுகிறோம், போராடி கொண்டு இருக்கிறோம். அதே போல சில உலக காரியங்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் பவுல் தன் நிருபத்தில் எழுதும் போது தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமென். அப்படின்னா உங்க விசுவாசம் காக்கப்படும்படி, உங்க விசுவாசம் அழிந்து போகாதபடிக்கு, அந்த விசுவாச துரோகம் முந்தி வருவதற்கு முன்பதாக உங்க விசுவாசம் சோதிக்கப்படும். அழிந்து போகிற அக்கினி, அழிந்து போகிற பொன் அக்கினினால் சோதிக்கப்படும். அதை காற்றும் விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். சோதனைக்காரன் வருவான், அதை சோதிப்பதற்கு தேவனும் அனுமதி கொடுப்பார். ஏனென்றால் இந்த போராட்டத்தை போராடித்தான் இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியுமே தவிர, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் நம்புகிற ஆண்டவரே, சிலர் விசுவாசிப்பார்கள், குருட்டு விசுவாசம் என்று நான் சொல்லுவேன். ஆமென். அப்படின்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. நான் நம்புகிறேன், நான் செய்கிறேன், இதெல்லாம் விட்டுட்டு வந்து விட்டேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அநேக வேளையில் நாம் பார்க்கிறோம், நம்ம விசுவாசம் ஒரு சேஃப்டி ஜோன்குள்ள நின்று கொண்டு தான் நாம் செய்து வருகிறோம். ஒருவேளை கேட்டு பார்ப்போம், ஆண்டவர் கொடுத்தால் நல்லது, கொடுக்காவிட்டால் நாம் இந்த காரியத்தை செய்து விடுவோம் என்று சொல்லி 2 வழிகளில் நடக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. உலகத்துக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடி வருகிறவர்களும் உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய விசுவாசம் பரலோகத்துக்கு போகக்கூடிய வாசல்ல போய் நிற்க வேண்டும், பரலோகத்துக்குள்ளாக போக வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே இயேசு சொல்லி இருக்கிறாரே. அதனால் அந்த விசுவாசம் பரலோகத்துக்குரியவைகளை தேடணும், மேலானவைகளை தேடுங்கள், இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலகத்தில் வாழ்வதற்கு அத்தனை தேவைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் இதற்காக நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. போராட்டம் என்பது பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை
சுதந்தரித்துக் கொள்வதற்காக, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்வதற்காக இதுக்கு போராடுகிற பார், அதுதான் நல்ல போராட்டம். அந்த போராட்டத்தை போராடினேன், அதுதான் சொல்ல ஓட்டத்தை முடித்தேன். நம்ம ஓட்டம் அப்படியே முடியணும் கரெக்டா. அதுதான் இயேசு கல்வாரி சிலுவையிலே சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது, ஆமென், எனக்கு கொடுத்த அத்தனை காரியத்தை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி அந்த ஓட்டத்தை முடிக்கிறார். பவுலும் அப்படித்தான் சொல்லுகிறார், அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு என் ஓட்டத்தை முடிக்கிறேன், எனக்கென்று வைத்திருக்கிற அந்த ரிவார்டு, அந்த நீதியின் கிரீடம், கிரவுன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், அதைத்தான் தேவன் உங்களுக்கும் என்று வைத்திருக்கிறார். அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். ஆமென். அந்த விசுவாசத்தை தான் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம நினைக்க விசுவாசிக்கிறோம். நம்ம விசுவாசம் சில வேளையில் 2 வழி நிற்கும். கேட்போம், ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்த்து கிடைக்கலன்னா பரவாயில்ல, விட்டுடுவோம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இயேசுவை நம்புகிற பிள்ளைகள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அவர் நடந்த அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடக்க அவருடைய பலத்தை கொண்டு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தேவ பலத்தினாலே இவைகளெல்லாம் தாண்டி அந்த ஓட்டத்தை, விசுவாசத்தை ஓட்டத்தை தொடங்கினவரும் அதை முடிக்க செய்கிறவரும் கர்த்தரை நோக்கி ஓடும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், அப்படி நீங்கள் ஓடி வரும் பொழுது உங்கள் விசுவாசம் காத்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் தேவனுடைய பிள்ளையே, நம்மளை மோசம் போக்காதபடிக்கு இனி வருகின்ற விசுவாச துரோகங்கள் அதெல்லாம் நம்மளை வழிவிட்டு விலகும்படி செய்கிற கிறிஸ்துவை பற்றி பல உபதேசங்கள், தவறான காரியங்கள், வசனத்தை மாற்றி அப்படியெல்லாம் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விலக்கி காத்து கொண்டு கர்த்தரை நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடி அதை ஜெயிப்பதற்கு தேவன் தாமே பலப்படுத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாகுது. நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும், கேட்டின் மகன் வெளிப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்து கொள்ளவும், தடை செய்கிறவர்கள் தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய பரிசுத்த சபை, மனவாட்டி சபை என்று சொல்லியிருக்கபடியாலே ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் அவன் வருகை தடை செய்திருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடுதான் அவனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பித்திருக்கிறது. அதனால் எங்கள் விசுவாசத்தில் ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நிற்க, நாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்து கொள்ள ஒரு போராட்டத்தை போராடி அதை மேற்கொண்டு எங்கள் ஓட்டத்தை முடிக்க இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்தும், ஒன்றிலும் குறைபடாதபடி பாதுகாத்து கொள்ளும். சகல துதியும் கனமும் மகிமையும் பெயரும் புகழும் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறதே, நித்திய ஜீவனுக்கென்று நாங்கள் பிழைக்கத்தக்கதாக கிருபையும் பலத்தையும் ஒவ்வொருவர் மேலும் வைத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.